சயின்ஸ் வித் மேக்ஸ் லேர்னிங் ஃபன். இன்றைக்கி எலிசா நம்ம வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஈகாலி பார்த்தோம், பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு டொபாக்கோ பிளான்ட் பற்றி பார்த்தோம், அப்புறம் ஜீன் தெரப்பினா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் பிசிஆர் ஆம்ப்ளிஃபிகேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். ஸோ எலிசா டெஸ்ட்னால் என்னதுன்னா, நாம் இதை கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு ஃபார் எய்ட்ஸ் அக்வயர்ட் டிசீஸ் சிண்ட்ரோம் இதுக்கான கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டாக படிச்சிருக்கோம். என்ன பிரின்சிபிள்? ஆன்டிபாடி ஆன்டிஜன் இன்ட்ராக்ஷன். ஸோ என்ன பண்ணோம், ஆன்டிஜன் போய் ஆன்டிபாடி கூட லிங்க் ஆகும், பைண்ட் ஆகும். அந்த இன்ட்ராக்ஷனை வச்சு எலிசா வேலை செய்யும். இன்ஃபெக்ஷன் இஸ் டிடெக்டட் பை ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆர் டிடெக்டிங் தி கிளைகோப்ரோட்டீன் ஆர் தட் ப்ரோட்டீன். த ஸ்பெசிஃபிக் கிளைகோப்ரோட்டீன் வேலை செய்தா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறது என்னது? எலிசா. ஸோ இப்போது Transgenic animals are the animals that have DNA manipulated. நம்மளுக்கு தேவையான மாதிரி நாம் டிஎன்ஏவை மேனிப்புலேட் பண்ணி அது அந்த ஃபாரின் ஜீன் நாம் கொடுக்குற அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அனிமல்ஸோட பேர் தான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். டில் நவ் டிரான்ஸ்ஜெனிக் ரேபிட்டு, மைஸு, ஷீப்பு, கவு தான் இவ்வளோ ஆர்கானிசம் நம்ம பண்ணாலும் மைஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான நம்பரில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. எல்லாத்துலேயும் எது கம்மி ஸ்மால் சைஸில் இருக்கணும், அது ப்ராடக்டையும் அதிகமாக தரணும். மைஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும் போது மைஸ் ஸ்மால் இன் சைஸ் கம்பேர்டு டு அதர் ஸ்மால் இன் சைஸ். காமன் ரீசன்ஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு நார்மல் ஃபிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஜீன்ஸ் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, இந்த நார்மல் ஒர்க்கிங் ஆஃப் பாடி எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, இது பார்க்க நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மல் ஃபிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் பார்க்க டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர் ஆஃப் இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர், இதை பற்றிலாம் படிக்கிறதுக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். பை இன்ட்ரடியூசிங் ஜீன்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்பீஷீஸ், வேறு ஸ்பீஷீஸ்லேருந்து நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த அனிமலுக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமலுக்கு கொடுத்து நம்ம அதோடய ஃபிசியாலஜி அப்புறம் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்டர் தி ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ஃபேக்டர் ஸ்டடிங் இட்ஸ் பயாலஜிக்கல் எஃபெக்ட், இதோட எஃபெக்ட் என்னது அதெல்லாம் பார்க்க யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அப்டைன்ட் இட் இஸ் யூஸ்ட். இப்போ இந்த ஃபிசியாலஜி எப்படி அஃபெக்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இது ப்ரொடியூஸ் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடியூஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டடி ஆஃப் டிசீஸ். Transgenic animals are designed specially to increase our understanding எப்படி அந்த ஜீன் டிசீஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ ஸ்டடி ஆஃப் டிசீஸ் அதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி சர்வாஸ் மாடல் ஃபார் ஹியூமன் டிசீசஸ். இந்த டிசீஸ் ஹியூமன்ஸ்க்கு வந்தால் எப்படி வரும் அந்த மாதிரி மாடலாக ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த டிசீஸ் கேன் பி மேடு. ஸோ அந்த ஹியூமன்ஸ்க்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து என்ன பண்ணுறோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். ஸோ எந்தெந்த டிசீஸ்க்கு பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள். கேன்சர், சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ், அல்சைமர்ஸ் டிசீஸ், இதுக்கெலாம் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் சிந்தசிஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். மெடிசன்ஸ் ஃபார் ஹியூமன் டிசீஸ். இது ஆக்சுவலி ஒரு ஹியூமன் டிசீஸ்க்கு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணோன்னா பயாலஜிக்கலி அது காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் நிறையவும் கிடைக்கும், அதே மாதிரி அது கொஞ்சம் சீப்பாக விற்கலாம். ஸோ என்னத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். எம்ஃபசீமா டிசீஸ்க்கு ஹியூமன் ப்ரோட்டீனான ஆல்ஃபா லாக்டால்பியூமின் ஆன்டிட்ரிப்சின்
alpha-1 antitrypsin இது ஒரு ஹியூமன் ப்ரோட்டீன். சிமிலர் அட்டம்ஸ் வந்து ஃபினைல் கீட்டோனூரியா PKU டிசீஸ்க்கும் சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ்க்கும் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ 1997 ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் கவ் வந்து ரோசின்ற கவ்வை வந்து டிரான்ஸ்ஜெனிக்காக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த ரோசி கவ்வில் என்ன ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோட ரிசல்ட் என்ன? இந்த ஜீனோட ரிசல்ட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ண மில்கில் வந்து 2.4 grams per liter, ஒரு லிட்டருக்கு 2.4 grams ஆஃப் ஹியூமன் ரிச் ப்ரோட்டீன் ஆல்ஃபா ஆல்பியூமின் இது வந்து அந்த கவ்வோட மில்கில் இருந்தது. இது நியூட்ரிஷனலி மோர் பேலன்ஸ்டு. ஸோ இப்போலாம் வந்து ஃபார் ஹியூமன் பேபிஸ் நார்மல் கவோட மில்கை விட இந்த ரோசி ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஆல்ஃபா ஆல்பியூமினோட மில்க்கு தான் இது கொடுக்குறோம். வேக்சின் சேஃப்டி. ஸோ வேக்சின் நல்லா இருக்கா, சேஃபாக ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குறது, அது வந்து டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு கொடுத்து தான் பார்ப்பாங்க. முக்கியமாக அது டிரான்ஸ்ஜெனிக் மைஸ்க்கு கொடுத்து பார்த்துருப்போம். முன்னாடி மங்கீஸ்க்கு கொடுத்துருப்போம் பேட்சஸாக, இப்போலாம் அதை மைஸ்க்கே கொடுக்குறோம். போலியோ வேக்சினோட சக்ஸஸே டிரான்ஸ்ஜெனிக் மைஸால் தான். கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங். இப்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல் சேஃபாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டாக்ஸிசிட்டி டெஸ்ட் ஆர் சேஃப்டி டெஸ்ட். ப்ரொசீஜர் இஸ் சேம் ஆஸ் செக்கிங் டாக்ஸிசிட்டி இன் ட்ரக்ஸு. ஸோ ட்ரக்ஸில் இருக்கிற டாக்ஸிசிட்டி செக் பண்ணுற மாதிரி இது அனிமல்ஸ்க்கு கொடுத்து பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அனிமலை மோர் சென்சிட்டிவ் டு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதனால் எவ்வளோ சென்சிட்டிவாக அதை ஆக்க முடியுமோ அவ்வளோ ஆக்கிட்டு தே கிவ் தட் டாக்ஸின்ஸ். இது மோர் சென்சிட்டிவ் கம்பேர்ட் டு நான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். எஃபெக்ட்ஸ் ஆர் ஸ்டடிட் இன் லெஸ் டைம். கம்மி நேரத்தில் அந்த எலமெண்ட்டோட டாக்ஸிசிட்டியை நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டு டாபிக் எத்திக்கல் இஷ்யூஸ். Ethical issues. Manipulation of living organism by human race cannot go any further without regulation. Regulation இல்லைனா விட்டால் எல்லா அனிமல்ஸையும் நம்ம டிரான்ஸ்ஜெனிக் ஆக்கிட்டு மேனிப்புலேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ் எடுக்க யூஸ் பண்ணிப்போம். Some ethical standards are to evolve and morality of human activities might help or harm living organism. Human activities வந்து விட்டால் அந்த ஆர்கானிசமை ஹார்மும் பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் போகலாம். ஸோ சில எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு நம்ம அதை எவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பியாண்ட் மொராலிட்டி பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். எல்லா மைஸையும் நம்ம டிரான்ஸ்ஜெனிக்காக மாற்றிட்டா நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ண மைஸ்லாம் என்ன ஆகுறது? அப்போ அங்கே பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் போயிடும்ல. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ஹாவ் அன்பிரடிக்டபிள் ரிசல்ட். யாருக்கு தெரியும், அந்த ஜீன் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம், லேட்டரில் என்ன ஆகலாம் அந்த ப்ரிடிக்டபிள் ரிசர்ச். ஸ்டெப்ஸ் பை இந்தியன் கவர்மெண்ட். GAC ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஏதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸை கமர்ஷியலாக நம்ம அப்ரூவ் பண்ணுறது இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணுறது அது இவங்க கையில் தான் இருக்குது. அதான் சேஃப்டி ஃபார் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் அண்ட் genetically modified organisms are creating problem with patents. இப்போது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு they want to prepare patent க்ரியேட் பண்ணிட்டா அது அவங்களுக்கு சொந்தமானதாகிடும். அதான் இவங்க தான் க்ரியேட் பண்ணாங்கன்ட்டு. இல்லைனா வேறு யாராச்சும் அதே ஆர்கானிசமை க்ரியேட் பண்ணிவிட்டு செகண்ட் பர்சன் அவங்க பேட்டன்ட் வாங்கிட்டா என்ன தான் ஃபஸ்ட்டு பர்சனே அதை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் பேட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலாக பார்த்தா அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ பேட்டன்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது ப்ரீவியஸ் இயர்ஸில். அது பீப்புள்ஸ் ஆங்க. மக்களுக்கு என்ன கோபம்னா, சில சர்டன் கம்பெனிஸ் வந்து பேட்டன்ட் வாங்கி இவங்களோட இண்டிஜினஸ் ஃபார்மரோட ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஆர் கண்ட்ரி அந்த ஃபார்மரோட பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆக்கிட்டு இந்த இண்டிஜினஸ் ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த டெக்னிக்கை அவங்கள்துன்னு சொல்லி பேட்டன்ட் வாங்குறது பெரும் பிரச்சனையாக இருந்தது. ரைஸ் பேட்டன்ட் நியமா அடுத்தது ரைஸ் பேட்டன்ட் இஷ்யூ ஃபேஸ்டு பை இந்தியா.
இந்தியாவில் இந்த அரிசி ஒரு ஒரு பர்டிகுலர் ரைஸ் இதை கீழே பாருங்க, பாஸ்மதி ரைஸ்னால ஏற்பட்ட ஒரு பேட்டன்ட் இஷ்யூ. இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிரெயின், இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிரெயினான ரைஸ்க்கு வந்த சோதனை இது. 1000 இயர்ஸாக ஏஷியன் அக்ரிகல்ச்சரல் ஹிஸ்ட்ரியில் 20,000 வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்து இந்தியாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. டைவர்சிட்டி ஆஃப் ரைஸ் வந்து இந்தியாவில் அதிகம். பாஸ்மதி ரைஸ்க்கு யூனிக் ஃப்ளேவர் அண்ட் அரோமா இருக்குது. அதே மாதிரி அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு 27 டாக்குமெண்டட் வெரைட்டிஸ் இந்தியாவில் வளர்க்கப்படுது. பாஸ்மதி ஹாஸ் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன் டெக்ஸ்ட் அண்ட் போயம் ஃபோக்லோர். பழைய புராண கதைகளில் டெக்ஸ்டிலலாம் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு இடம் இருக்குது, டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்மதி வந்து க்ரோன் ஃபார் சென்ச்சுரிஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வளர்த்துருக்கோம். ஆனால் ஆன் தி இயர் 1997 ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து யூஎஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் மூலியமாக என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தான் பாஸ்மதி ரைஸ்க்கு வெரைட்டி கண்டுபிடிச்சதா சொல்லி பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் திஸ் நியூ வெரைட்டி டெரைவ்டு ஃப்ரம் இந்தியன் ஃபார்மர்ஸ் வெரைட்டி. அதாச்சும் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் பாஸ்மதி வெரைட்டியும் செமிடுவாஃப் வெரைட்டி ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி நியூ வெரைட்டி. ஸோ ஆல்ரெடி இது பார்த்தா வந்து இந்தியாவில் நம்ம ஃபார்மர்ஸ் இது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி கிளைம்டு இன்வென்ஷன் அண்ட் நாவல்ட்டி. அவங்க தான் புதுசாக பண்ணதாக அவங்க கருதி அவங்க அதை பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் செவரல் அட்டம்ப்ட்ஸ் ஆர் ஆல்சோ மேட் இன் தி பேட்டன்ட். ஸோ செவரல் அட்டம்ப்ட்ஸ் ஆல்சோ மேட் இன் பேட்டன்ட். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ வேறு யாராச்சும் பாஸ்மதிக்கு அந்த கம்பெனி முற்பட்டாலும் இந்த பேட்டன்ட்டை வச்சு அவங்களுக்கு இதில் என்ன உரிமைன்னு கேட்டால் அவங்கள பாஸ்மதி விற்கிறத தடுத்துருவாங்க. ஸோ ரெஸ்ட்ரிக்டட். ப்ராடக்ட் ஆஃப் இண்டியன்ஸ். ஸோ ஹெர்பல் மெடிசனான டர்மரிக், மஞ்சள் மற்றும் நீம் வேப்ப இல்லையா, அது விற்கிறதுக்கு யூஎஸில் பேட்டன்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸான நாம் we should not be vigilant. We should be vigilant. இல்லைனா நம்ம கண்ட்ரியோட ரிச் லெகசி வந்து வேறு யார் கைக்காச்சும் போயிட்டு நம்மளாலும் ஒன்றும் செய்ய முடியாத மாதிரியே போயிடும். ஸோ தென் we can't do anything. அவங்க பேட்டன்ட் போட்ட பிறகு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பயோபைரசி, it is the term which defines use of bioresources by MNC multinational companies. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டோட இந்த கன்சர்ன்டு பீப்புளோட பர்மிஷன் இல்லாமலையோ ப்ராப்பர் அத்தாரிட்டைசேஷன் இல்லாமலையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேட்டரி அமௌண்ட் கொடுக்காம அவங்களோட பயோ ப்ராடக்டை வந்து பயோ ரிசோர்ஸஸை அவங்க விற்றா அதுக்கு பேர் பயோபைரசி. இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு நோட் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு நேஷன்ஸ். ரொம்ப வளர்ந்த நாடுகளில் பார்த்தா ஃபினான்ஷியலி அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் பயோடைவர்சிட்டியில் அவங்க ரொம்ப பூராக இருப்பாங்க. இன் கான்ட்ராஸ்ட், டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் ரிச் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். இப்போது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பார்த்தா அவங்களாம் இந்த பயோடைவர்சிட்டியில் ரிச்சாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜையும் ரிலேட்டட் பயோடைவர்சிட்டி அந்த ரிசோர்ஸஸை மாடர்ன் அப்ளிகேஷன் வச்சு யூஸ் பண்ணால் அவங்க பிழைக்கலாம். ஸோ இது டைமு, எஃபர்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் கம்மியாக்கலாம் கமர்ஷியலைசேஷனுக்கு. ஸோ க்ரோயிங் ரியலைசேஷன் டுவர்ட்ஸ் இன்ஜஸ்டிஸ். Developing an underdeveloped country develops law to prevent unauthorized exploitation. ஸோ இப்போ டெவலப் ஆகிற கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த அன்அத்தாரைஸ்டு எக்ஸ்ப்ளாய்டேஷனை தடுக்க லாஸ் வெளியிட்டு வராங்க. இந்தியன் பார்லிமெண்ட்டில் அது இந்தியன் பேட்டன்ட்ஸ் பில், இது 2nd அமெண்ட்மெண்ட்டில் வெளியிட்டது. ஸோ இவங்களோட வேலை என்னென்னா, இந்த மாதிரியான இஷ்யூஸில் இவங்க கன்சிடர் பண்ணி பேட்டன்ட் டேர்ம்ஸை ரிசர்ச்க்கோ ப்ரொவிஷனுக்கும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்க வேலை. ஸோ இதான் இந்த லெசனோட முடிவு. இதான் இந்த லெசன் ஒரு மாடியூல் மாதிரி அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் டவுன் இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.